ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச். கார்த்திக், எனக்கு என்ன தொங்க சரியாகல. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் தேர் திருவிழாவில் தான் இருக்கோம். நம்ம ஊர் உங்களுக்கே தெரியும், சின்ன சேலம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்ன சேலம் வட்டம். இங்கே தான் நம்ம ஊரில் தேர் திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது. ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவங்க வாயில மண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பொதுவாக. அது எங்கள் ஊரில் வந்து அதை ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இந்த நாள், இந்த தேர் திருவிழா அன்னைக்கு எப்படான்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு ஒரே நாளில் சிவன் கோயிலோட தேரும் பெருமாள் கோயிலோட தேரும் ஒரே நாளில் இந்த ஊரை சுற்றி ஊர்வலம் கொண்டு வந்து தேர் திருவிழாவை நடத்துகிறோம். முக்கியமாக இது கிட்டத்தட்ட 60 வருஷம் கழித்து இந்த தேர் திருவிழாவை திரும்ப நாங்கள் பண்ணியிருக்கோம். 60 வருஷத்துக்கு அப்புறம் இது நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இது ஒரு ஸ்பெஷலான ஒரு திருவிழான்னு சொல்லிட்டு. பொதுவாகவே எனக்கு கூட்டம்னா அலர்ஜி. எந்த கூட்டத்துக்கும் அதிகம் நான் போகவே மாட்டேன். அதனால் நான் போயிட்டு மெத்தையில் ஏறிக்கிட்டேன். ஸோ அந்த ஆங்கிலேருந்து பார்க்குறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு. அங்கேயே செட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் போனதால் தான் எனக்கு வந்து இது எனக்கு புது அனுபவமாகவும் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ நாளாக இதுமாரி திருவிழா, தேர், இந்த கும்பாபிஷேகம் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அதுவும் நம்ம ஊரில் இவ்வளோ செலிப்ரேஷன் பண்ணும்போது அது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குது. ஒரு மனசுக்கே ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. ஒவ்வொரு திருவாக வரும்போது அந்த தெருவில் இருக்க எல்லார் வீட்டில் இருந்தும் ஒரு தாம்பளத்தட்டு எடுத்துகிட்டு வந்து அதை வந்து படைச்சி எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் நின்றுட்டு இருந்த இடம் டர்னிங்கு, தேரை திருப்ப வேண்டிய இடம் இதுதான். சங்கிலி நேர் வாக்கில் அப்படியே இழுத்துக்கிட்டு நேராக ஒரு சின்ன சந்தா இருந்துச்சு, அந்த தெருவுக்குள்ளே போயிட்டாங்க. திரும்ப வந்து வளைச்சிக்கிட்டு இந்த பக்கம் கொண்டு வரணும். அதாவது அதுலேருந்து தேர்லேருந்து ரைட் சைடு போகணும். இப்போ ஆனால் நேராக சங்கிலி இழுத்துட்டு போயிட்டாங்க. திரும்ப அதை வளைச்சி கொண்டு வந்து அந்த தேரை வளைச்சி கொண்டு போகிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. எல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இபி ஆஃபீஸர் ஃபுல்லாகவே மெயின்டெனன்ஸ்லேயே இருந்தாங்க. ஊர் ஃபுல்லாக கரண்ட் ஆஃப் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஆஃப் ஆகி தான் இருக்கும். ஒரு பக்கம் சிவன் தேர், இன்னொரு பக்கம் பெருமாள் தேர் அப்படியே பின்னாடியே வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆத்தி இது வேறையா?
இப்போ தான் பார்க்குறேன் வானம் கொஞ்சம் கருகருன்னு இருக்குது. காலையிலேருந்தே வெயில் எதுவும் அடிக்கலை, இப்போ கொஞ்சம் கருகருன்னு இருக்குது. ஸோ நம்ம தேரை பக்கத்தில் அப்படியே பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஓகே, தேர்லாம் சிறப்பாக பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நேராக எங்கே வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, முதல்ல பெருமாள் கோயிலுக்கு வந்தேன். ஸோ இதுதான் எங்கள் ஊர் பெருமாள் கோயில். அதுக்கப்புறம் சிவன் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாக்கா, அப்போ தான் லேசாக தூரல் வர ஆரம்பிச்சிது. பெருமாள் கோயிலுக்கும் சிவன் கோயிலுக்கும் ஒரு 100 மீட்டர் தான் இருக்கும். அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே பாதி நனைஞ்சு போயிட்டேன். அப்போ எந்த அளவுக்கு மழை வந்திருக்குன்னு பாருங்கள். திடீர்னு சடன்னு மழை வந்துருச்சு. இப்போதான் பெருமாள் கோயிலில் வீடியோ எடுத்துகிட்டு வரேன், அதுக்குள்ளே மழை வருது. செம்ம மழை வருது. சிவன் கோயிலில் இருக்கோம். சார் வெளியே இருந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே மழை வந்துருச்சு. வருஷம் கழிச்சு நடக்குதுன்னு சும்மா சொன்னாங்க, சோதிச்சு விட்டுச்சு. சின்ன சேலமே குளிர்ந்து விட்டது. நான் ஏற்கனவே குளிர்ந்துதான் இருந்தேன், பயங்கரமா குளிர்ந்துட்டேன். பாருங்க, சட்டை பேண்ட்லாம் நாஸ்தி ஆயிடுச்சு, நல்லா நனைஞ்சிட்டேன். இவ்வளோ நாளா வெயில் செம்ம வெயில் அடிச்சது, மழை வர மாதிரியே இருந்துச்சு. கரெக்டாக நான் கிளம்பி அப்போதான் 2வது தேர்வு முடிச்சுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு அங்கே போகிறதுக்குள்ள பெருமாள் கோயிலில் வீடியோ எடுத்துட்டு சிவன் கோயிலில் போய் வீடியோ எடுக்கிறதுக்குள்ள இவ்வளோ மழை. திரும்ப மழை விட்டுருச்சேன்னு சொல்லிட்டு கிளம்பி வீட்டுக்கு வர்றதுக்குள்ள ஃபுல்லாக நினைக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகே, சிறப்பாக இருந்துச்சு. நான் இந்த மாதிரி இந்த அளவுக்கு நான் பார்த்ததில்லை. சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் ஏற்கனவே கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க, அப்போ நான் வீடியோ எடுக்கல. இப்போ தான் தேர் போட்டிருக்காங்க. தேர் 60 வருஷம் கழிச்சு கவர்மெண்ட்டே எடுத்து நடத்துது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சும்மா ஒரு வீடியோ எடுக்குமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்தேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.